ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பருப்பு ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஊற வச்சு எடுத்தாச்சு. அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டும் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன், தக்காளி, அப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் இருந்துச்சு. அந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு தேவையான அளவு காரமும் போட்டுக்கிட்டேன். காரம், உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க பருப்போட இந்த காயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடும். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.